மின்னல் 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் எங்களுடைய சிறப்பான நேர்காணலுக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர். இலங்கையில அது மட்டுமில்லாமல் மட்டக்களப்புல, உலகத்துல இப்போதும் பேசப்படக்கூடிய ஒருத்தர், ஒரு சிறப்புமிக்க ஊடகவியலாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், அறிவிப்பாளர். இதை தாண்டி இப்போது திரைப்படங்களிலும் வரக்கூடிய ஒரு மட்டக்களப்பின், இலங்கையின் ஒரு சிறப்பான திரைக்கலைஞராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஒருத்தர் எங்களுடைய நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் அழைத்து வந்திருக்கிறோம். அன்புக்குரிய எல்ரோய் அமல்தாஸ், வணக்கம். வணக்கம். மின்னல் 24 நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக இன்றைய தினத்தில் நாங்கள் உங்களை அழைத்ததற்குரிய பிரதானமான நோக்கம், இப்போது இலங்கையினுடைய சினிமா என்பது ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதுலேயும் நீங்க எல்லாம் ரொம்ப உயர்வான இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீங்க. எங்களுக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் இப்போ உங்களை இந்த கலையகத்தில் அழைத்து நேர்காணல் செய்யறதுக்குரிய நோக்கம், வளர்ந்து வர அடுத்த தலைமுறை உங்களை போன்றவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளணும். அதுதான் முக்கியமான நோக்கம். எனவே இப்போது இந்த ஊடகம் என்கின்ற அந்த பரிணாமத்திலிருந்து அடுத்த பாய்ச்சல் இப்போது இந்த திரைத்துறை அப்படி என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிருக்கிறீங்க. அதுல உங்களுடைய ஆரம்பம் இந்த ஊடகம் என்ற விஷயம், அது எப்படியான ஒரு பாதையை கொடுத்தது? குறிப்பிட்டு சொல்ல போனால் ஏலவல் இங்கே முடிச்சுட்டு, அது விஞ்ஞான பிரிவு தான். கண்டிப்பாக அதில் ரிசல்ட்ஸ் வர முந்தையே நாங்கள் சக்தி டிவியில் நிறைவேற்று தயாரிப்பாளராக இணைந்து கொண்டேன். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணேன். போன உடனே எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலையே, நீங்கள் அந்த இது ஃபேமஸான நிகழ்ச்சி ஆங்கிலி செலக்ட், அதாவது நிஜத்தின் நிழல், உண்மையின் அடிப்படையாக கொண்ட குற்றமும் அதன் பின்னணியை தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு நாடகம் சித்தரிக்க. அதில் பாதி நாடகங்களாக இருக்கும், பாதி சித்தரிப்பு காட்சிகளை உள்ளடங்கின ஆவண திரைப்படங்களாக இருக்கும். கிட்டத்தட்ட அது 120 கதைகளை மையப்படுத்திய தொடர் சீரீஸாக நான் அதை டிரெக்ட் பண்ண வலிக்கிட்டேன். அந்த வகையில் ஊடகத்தில் பணியாற்றினாலும் இந்த கலையோடு தொடர்புபட்ட அதில் 2 விஷயம் நடந்தது ஒரே டைமில். ரிசர்ச் சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் அதில் இருந்தது, புலனாய்வு இதழியல் தொடர்பான விடயங்கள் இருந்தது. அதே நேரத்தில் சித்தரிக்கப்பட்ட காட்சிகளூடாக நாங்கள் எங்களுடைய படைப்பாற்றலை வெளிக்கொணர்கின்ற வாய்ப்பும் கிடைத்தது. நல்லா போய்கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் பணிபுரிந்த காலம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இக்கட்டான நேரங்கள், அதிகமாக இலங்கையில் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது பல விடயங்கள் தொட்டுனாங்க. ஆரம்பத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பாக, போதையால் அடிமையான இளைஞர்களுடைய கதைகள் தொடர்பாக, இப்படி சில சம்பவங்கள், சமூக பிரச்சனைகள் தொடர்பாக தொட்டு செல்லும் போது கடைசியாக நான் தொட்ட எபிசோட் வெள்ளை வேன்களில் காணாமல் போனரை பற்றி தொட்டு விட்டேன். அத்தோடு அந்த எபிசோட் கடைசியாக செய்த 131வது நினைக்கிறேன். அதில் அடுத்த வாரம் தொடரும் என்று சொல்லப்பட்ட அந்த எபிசோட் வரவில்லை. அதாவது தலையில அந்த முண்டத்தில் ஆரம்பித்த கதை, யார் இந்த ஹைப்போதிஸை கிரியேட் பண்ணோம், யார், ஏன், எதுக்கு, எப்படி, எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது எபிசோடு நான் செய்தினான். 2வது எபிசோட் என்பது நான் வெளியிடவில்லை. அதுக்காக அந்த நிறுவனமும் அனுமதிக்கவில்லை. அந்த நேரத்தில் கலைச்சூழல் வித்தியாசமாக இருந்தது. சில காரணங்கள் அடிப்படையில் அது அப்படியே மாற்றிய பயணம் இப்போது திரைத்துறை என்று தொடர்கிறது. ஆமாம், அப்படித்தான். அப்படி ஒரு ஷோ. அதே நேரத்தில் பல்துறைப்பட்ட பல பன்முக நிகழ்ச்சிகளும் தயாரித்திருந்தேன். அதே நேரத்தில் பிரசன்னம் பண்ணியிருந்தேன். அதோடு டிராவல் ஷோ, அதுவும் இந்த ஒரு பேஷனாக இருந்தது. அதுவும் அந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், அப்படித்தான். எனவே இந்த பயணம் இப்போது இந்த ஊடகம் என்கின்ற ஒரு பயணம், அது ஒரு வித்தியாசமான களம், அது ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தது. இந்த பயணத்திலே இருந்து இந்த திரைத்துறை என்கின்ற விடயத்துக்கு எப்படி கால் பதித்தீர்கள்? உங்களுடைய முதல் அனுபவம் எப்படி இருந்தது? முதல் அனுபவம் சொல்லும்போது பாடசாலை காலம் தான். என்னடா, பாடசாலையில் அதிகமாக என்னை நண்பர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வார் ஒரு மியூசிஷியனாக. நானும் யோசிப்பேன், ஓகே, கொஞ்சம் கடினமான பாடங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், அதை போக வேண்டாலும் நட்பும் அந்த சூழலும் அந்த நாடி நரம்புகள் சிவாஜி படத்துல வர மாதிரி எங்களை அழைத்து செல்றோம். பேண்டில் இருக்கிறது, தமிழ் தின போட்டி, ஆங்கில தின போட்டி சொல்லிட்டு, சரி அது தவிர்க்க முடியாமல் அதுக்கு நாங்கள் போயிடுவோம். அங்கே நாடகங்கள் அதை சொல்லிட்டு நல்ல ஆசிரியர்கள் கூட அவர்களுடைய வரவேற்பும் அரவணைப்பும் ஆலோசனைகளும் எங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். டீமும் அப்படித்தான் இருக்கும். ஸ்கூல்ல நாங்கள் அப்படி ஒரு ஷைன் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு டீம் தான் எங்கட. அங்கே அந்த விஷயம் ஆரம்பிச்சிட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் எதையும் கலையோட தான் அனைத்து தொழிலும் துறையும் கலை சார்ந்த விடயத்தோடு மையப்படுத்தியதாகவே அமைக்கும். இசையோ சரி, பயணங்களோ சரி, எல்லாமே தொழில் தர்மங்களோ சரி, எல்லாமே அது கலையோடு மையப்படுத்தியது தான்.
அமைந்தது. எனவே பயணங்கள் கலையோடு தொடர்புபடுத்தி அமைந்தது. அது இசை, அதற்கு பின்னர் ஊடகம், இப்படியாக தொடர்கின்ற இந்த பயணத்திலே இலங்கையிலே குறிப்பாக தமிழ் சிங்கள திரைத்துறைக்குள்ளே கால் பதித்தீர்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்படியாக உங்களுக்கு உருவாகும்? இந்த நேரத்தில் வந்து நான் அந்த பிரதான ஊடகத்திலிருந்து ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு பணியாற்றி செல்கின்றேன். ஆசிய பசிபிக் பிராந்திய கட்டமைப்புக்குள் நுழைகின்றேன், பயணப்படுகின்றேன் பல நாடுகள். இடைவெளியில் இலங்கை வருகின்றேன். அப்பொழுது சேனல் கேட்டாக இருந்தவர், அலைவரிசை பிரதானியாக இருந்தவர் அழைக்கின்றார், ஏன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நிற்கிறியாமே ஓம் சார் அப்படின்னு. அப்போ அங்கே சக்தியில் சீரீஸ் செய்துட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிறார், நான் ஒரு சீரீஸ் இந்தியன் டைரக்டர்ஸ் தான், நல்ல நண்பர், இன்றைய வரைக்கும் நல்ல நண்பர்கள். அப்படி ஒரு இன்றைய சொல்கிறேன், அப்படி ஒரு அவங்க வந்து நான் ஏதோ தற்செயலாகத்தான் அந்த இடத்துல போகும்போது ஒரு 3-4 சீரீஸில் பிரதான பாத்திரம் ஏற்று நடித்திருந்தேன். ஒவ்வொரு கதையும் ஒரு 10 எபிசோட் 12 எபிசோட் இருக்கும். அப்படி சக்தியினுடைய சின்னத்திரையில் அறிமுகமாகிறேன். அது திணிக்கப்பட்டது என் மேல். அவர்களுடைய நட்பும் என்னை விடவில்லை. ரோய் நீங்கள் செய்த ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் போயிடும், அது ஒரு விஷயம். டெக்னிக்கல் டைம் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் அதான் ஆத்மார்த்தமாக நாங்கள் ஈடுபடும் போது அது எங்களுக்கு இயல்பாகவே வரவேற்புகளை கிடைக்கும். அப்படி ஒரு இதுதான். ஆனால் அதே நேரத்தில் நான் தொழிலாக வேறு வேறு துறை இயங்கிக் கொண்டு தான் இதை ஒரு பேஷனாக பண்ணேன். இப்ப இதுல வந்து குறிப்பாக அந்த திரைத்துறை வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாடகம் அல்லது அந்த திரை பின்னணியிலிருந்து உருவாங்க. இந்த திரைப்படம் என்கின்ற விடயத்துக்குள்ள எப்படி வந்தீர்கள்? இப்பொழுது அது சின்னத்திரை, நாடகம், தொலைக்காட்சி நாடகங்கள், இந்த முழுநில இந்த மாதிரியான திரைப்படங்கள் என்ற விஷயத்துக்குள்ள இதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இலங்கையின் முன்னணி நடிகை நிரஞ்சனி அவர்கள் திடீரென தொடர்பு கொள்கின்றார். அவர்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த இதென்றால் எல்ரோய் அண்ணா நல்லா ட்ராவல் பண்ணுவார், நல்ல மிருகங்களோடு நல்ல தொடர்படுத்தப்பட்டவர், காடுகள் வனங்கள் எல்லாம் போய் வருவார். அவருக்கு ஒரு இலங்கையிட இறுதி மன்னனை பற்றி ஒரு கதை எடுக்க வேண்டியிருந்தது. அதில் வந்து குதிரை ஏற்றங்கள், நிறைய அட்வென்ச்சர் சீன்ஸுகள் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் அவர்கள் டைரக்டர் வந்து அவருக்கு சொல்லப்பட்டது, இப்படி ஒரு கரெக்டர் இருந்தால் சரியாக இருக்கும்ன்றது கதைத்திருக்கார்கள் போல. அண்ணா உங்களுக்கு தான் சரியாக இருக்கும், இப்படி ஒரு படம் ஒன்று இருக்குது இலங்கையில் மிகப்பெரிய பட்ஜெட்டில், அவள் தான் அந்த விக்ரமாசிங்க என்ற மனைவியாக நடிச்சதான் கரெக்டர் நடித்தவர். அப்போ அண்ணா சொல்லும்போது அதுவும் எதோட்சியாக போனேன். இயக்குனருக்கும் அந்த குரூ அந்த டீமுக்கு பிடித்திருந்தது. அதன் பிற்பாடு விக்ரமசிங்குடைய அண்ணன் ராஜாதி ராஜசிங்கன், அதாவது விக்ரமசிங்க கண்ணுசாமின்றோம் முத்துசாமி அந்த கேரக்டரில் முதல் முறையாக, அதுவும் வரலாற்று திரைப்படத்தில், மிக பெரும் பொருட்செலவு எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நான் முதலாவது உள்ளே நுழைகின்ற அந்த வாய்ப்பு வந்து இப்படி ஒரு திரைப்படம் வாயிலாக தான் எனக்கு கிடைத்தது. நிச்சயமாக உண்மையிலே கிரிவசிபுர அந்த திரைப்படம் உண்மையிலேயே ஒரு பெரும் பொருட்செலவில் இலங்கையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஆனாலும் கூட பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இப்போதுமே அந்த திரைப்படம் வெளியாகவில்லை என்று நான் நினைக்கிறேன். உத்தியோகபூர்வமாக இலங்கை அனைத்து திரையரங்குகளிலும் அது வெளியாகவில்லை. ப்ரீவியூ ஷோ திரைப்பட கூட்டுத்தாமரத்தில் நடந்தது. அதன் பிற்பாடு அரசியலும் வரலாறுகளும் இங்கு தெரியும் தானே இன்னுமே. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அதில் சில மாற்றங்கள் வரலாம், கண்டிப்பாக வரலாம். அன்றைய காலகட்டங்களில் சில அரசியல் சிக்கல்கள் இருந்தது என்று நினைக்கின்றேன். ஆனால் அந்த திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் இதற்கு முன்பு பதாரண திரைப்படம் மூலமாக பல சர்வதேச விருதுகளை வென்றவர். இந்த திரைப்படம் வந்து சர்வதேசமயமாக வெளியாகும் போது, உத்தியோகபூர்வமாக வெளியாகும் போது பல விருதுகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, அவ்வளோ ஒரு பட்ஜெட், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிறாங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படத்தை இலங்கையின் இறுதி மன்னன், த லாஸ்ட் கிங்டம் அந்த கதையை எடுத்திருக்கின்றார்கள். அங்கு இறுதி மன்னன் ஒரு தமிழ் மன்னன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இதில் பொறுத்திருந்து பார்ப்போம், கண்டிப்பாக வெளிவரும். வந்தால் வேறு விதமாக இலங்கைக்கு அத்தனை மக்களும் அதை பற்றி அதிகமாக பேசுவார். அதுல குறிப்பாக இப்போது இந்த திரைத்துறை என்கின்ற விடயத்திலே சிங்கள சினிமா உங்களை அப்படியே ஆற தழுவி கொண்டது. அதற்கு பின்னராக கூட நிறைய திரைப்படங்கள் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நான் என்னென்றால் என்னுடைய தொழில் இருந்தேன், கணனி நிமித்தம் துறை சார்ந்த அதிலும் இயங்கிக் கொண்டிருப்பேன். ஊடகத்துறையிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன்.
டிவைட் பண்ணி வச்சிருந்தேன் லைஃபை. அதாவது நீங்கள் அந்த ஜப்பானில் அந்த இக்கிகாயின்னு சொல்லுவாங்க, வட்டங்கள் போட்டு நிச்சயமா பேஷன் எது, ப்ரொஃபஷனல் எது, கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் எது, ட்ராவல் எது, வாட் யூ நீட் இஸ் வேர்ல்ட், உலகத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும், உலகத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க, ஒரு டிசைனிங் பேட்டர்ன் லைஃப் என்ற ஒரு மல்டி ரோல் ப்ளே பண்ணி வித்தியாசமான கொண்டிருக்கிற அது பாடசாலை காலங்கள் இருந்து இதுதான். எதையும் குழப்பிக்கொள்ள மாட்டேன், எல்லாமே டிராஃபிக் ஆகாது. இன்றைய உங்கள் சந்திப்பு சம்பவம் கூட அப்படி நிச்சயமா எதிர்பார்க்க. அப்ப அந்த நேரத்தில் இது ஒரு பேஷன், அந்த பின் தான். நிச்சயமா அப்படி இருக்கும்போது சில சிங்கள திரைப்படங்கள் நான் தொலைக்காட்சியில் பணிபுரியும் காலங்களில் பார்க்கின்ற சிங்கள திரைப்படங்களை பார்த்தால் ஏதோ தமிழ் இனத்தை ஏதோ வாழ வழி இல்லாத இருந்தால் ஒரு கருப்பாக காட்டுகின்ற ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது அவர்களுடைய நோக்கம், பார்வைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். பல இடங்களில் நான் வாக்குவாதத்துக்கு சிங்கள இயக்குநர்களுடையோ நண்பர்களுடையோ அதனால சில முடிவு எடுத்துக்கொண்டேன். புனைக்கப்பட்ட கதைகள், எங்களை சும்மா கேவலப்படுத்தி காட்டுற விடயங்கள் எல்லாம் நான் அப்படி ஒரு நடிக்க வேண்டிய தேவையும் இல்லை, நடிக்கவும் மாட்டேன், தேவையும் இல்லை எனக்கு. ஆனால் வந்த திரைப்படங்கள் அழகாக இருந்தது, சமத்துவமான ஒரு கதாபாத்திரம் கிடைக்க பெற்றது. அதே நேரத்தில் வசங்கமா என்ற ஒரு திரைப்படம் நடத்தினா, அவர் வந்து ரஞ்சன், இந்திய சிங்கள இயக்குனர். அதில் டாக்டர் ஷர்மா என்ற கேரக்டர், அதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்திய ஒரு அற்புதமான திரைப்படம். அதுவும் தேசிய விருதுகள், சர்வதேச விருதுகளை பெற்றுக்கொண்டது. இரண்டாவது முனல் திரைப்படம். அதுவும் மணல் திரைப்படத்தை பற்றி அனைவருக்கும் அறிந்து கொள்வீர்கள். அதுவும் பல டைகர் விருதுகள், நிறைய தேசிய சர்வதேச விருதுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டது. அதில் நான் உயர் நீதிபதியாக நடித்திருந்தேன். கேரக்டரை சாய்ஸ் பண்ணி கொண்டான். திருப்பி 2-3 கேரக்டர் வரும். கதைகள் வந்து கேட்கும்போது எனக்கு அது உடன்பாடுகள் இல்லை. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த உலகத்திலிருந்து வெளியே வாங்க. நீங்க ஏதோ அந்த காலத்துல அமெரிக்கா வியட்நாம் திரைப்படங்கள் எடுத்தா வியட்நாம் ஏதோ அடிமைத்தனமாவே காட்டுற சீன், அந்த இதெல்லாம் வேணாம். அது மாதிரி உங்களுக்கு கட்டமைத்துக் கொண்டீர்கள். இப்படி இல்ல, நம்ம கலைஞர்களுக்காக வாய்ப்புக்காக அனைத்தையும் அக்செப்ட் பண்ணி போயிட்டோம்னா ஒட்டுமொத்தமா எங்க சமூகத்தை வந்து கேவலமான நிலையில பார்க்க முடியல. முதல் நாங்கள் அதை மறுத்து பழக வேண்டும். நாங்க இல்லை சொல்லியும் பழக வேண்டும், ஓம் சொல்லியும் பழக வேண்டும். 2 கட்ட நிலையில் இருக்கக்கூடாது. அதில் பலர் இயக்குநர்கள், அதனால் நான் விருப்பத்துக்குரிய நபராக மாறினேன். யாருமே அப்படி சொல்றேன் இல்ல ரோய், நீங்க அப்படி வெளிப்படையாக கதைக்கிறீங்க. உண்மையை வந்து பாருங்க, முதல் இடத்துல வந்து பாருங்க. இப்ப நம்ம சிரியா, லெபனான் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த இடிந்த கட்டடங்கள் கொண்ட பிரேம வச்சு கொண்டுதான் நம்ம கதைப்போம். அதை தாண்டி அழகான நிலப்பரப்புக்கு, அழகான வாழியல் சூழல் எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு பிம்பம் வந்து தென்பகுதிக்கு ஏற்படுத்துறதுக்கான கதைச்சூழலில் நாங்கள் பைட் ஆகிடக்கூடாது. நிச்சயமா. சோ அதை நான் என்னென்றால் நான் அடிப்படை ஒரு ஊடகவியலாளர் இருந்து நான் கலைகளுக்குள் இருக்கும்போது என்னுடைய வகைபாகம் அதில் கண்டிப்பாக இருக்கு. அதை நான் செய்தாக வேண்டும். அதன் மூலமாக நல்ல இயக்குநர்கள் எல்லாம் தனிப்பட்ட ரீதியில் நல்ல நட்பாக இருந்தார்கள். தெரிவு செய்யப்பட்ட கதைகள் அனைத்தும் அற்புதமான சிறப்பான வந்தது. அதே நேரத்தில் 2வது திரைப்படம் தான் அவருடைய நீரு பூத்த நெருப்பு. அது திரைப்படம் முடிந்து விட்டது, டப்பிங் எடிட்டிங் எல்லாம் முடிந்து விட்டது. அதுவும் 27ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி, அதாவது 83ஆம் ஆண்டுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் மையப்படுத்திய ஒரு கதை. அதுவும் பேசப்படக்கூடிய முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றேன். இந்திய கலைஞர்கள் இருக்கார்கள். போஸ் வெங்கட் அவர்கள், அவருடைய மகன் மற்றும் பல குழுவோடு யாழ்ப்பாணத்தில் படப்பிடிக்கப்பட்ட மிக பெரும் பட்ஜெட், அதுவும் பெரிய பட்ஜெட் படம் தான். அது வரப்போகின்றது, பேசப்படும் படம். அடுத்தது அண்மையில் ட்ரெய்லர் வெளியிட்ட அதிரன் திரைப்படம். அதிலும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றேன். மே மாதம் அளவில் அந்த திரைப்படம் வெளிவருவதாக எதிர்பார்க்கிறேன். இப்ப இதுல குறிப்பாக வந்து இப்போது அதிரன் திரைப்படம், அதுல வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப், எங்களுக்கும் பார்க்கக்குள்ள உங்களை பார்க்கும்போது யார் வில்லனா அல்லது இதுல கௌரவ தோற்றமா, எங்களுக்கும் அது ஒரு எப்படி சொல்றது, எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இதுல குறிப்பாக தினேஷ் கனகராஜ் அண்ணாவை பொறுத்தவரையில் அவருடைய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. இந்த படைப்பிலே உங்களுக்கான சந்தர்ப்பம் எப்படி அமைந்தது? இதுல வந்து எப்படியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்தது திரைப்படத்தில்? தினேஷ் வந்து நண்பன், ஏற்கனவே சக்தி தொலைக்காட்சியிலும் பணியாற்றியவன். இதில் இன்னொரு விடயம் என்றால், நிஜத்தினில் நான் இயக்கும்போது தினேஷ் என்னோடு பணியாற்றிய நட்பு இருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 எபிசோடு கிட்ட என்னுடைய குழுவில் பணியாற்றிய நண்பன். அந்த வகையில் ஆரம்பகாலம் முதலே அவன் நல்ல ஒரு நட்பு அணியில் இருந்த ஒரு நபர். இந்த கதை எழுதும் போதே அவன் என்னை எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லும்போது, மச்சான் நான் உன்னை மைண்டில் வச்சு தாண்டா கரெக்ட் வச்சிருக்கேன், கண்டிப்பாக செய்துடான்னு சொன்னேன். உனக்கு செய்யாதடா. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே ஆள் வந்து, இப்போ நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஊடகம் எங்களுக்குள்ள இருக்கும், ரிசர்ச் ஆகி வேறு விஷயமா பாதைகள். தினேஷை பொறுத்தவரையில் அந்த அந்த ஆர்ட் ஃபிலிம் சம்பந்தமான சில பார்வைகள், தேடல்கள் அதிகமாக இருக்கும்.
அப்ப இப்படி ஒரு இடத்தில் சந்தர்ப்பத்தில் பல வருட இடைவெளியின் பின்பு வரும்போது அந்த சப்போர்ட்டை நாங்க கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்தாக கொடுக்கணும். வேண்டும். அந்த வெற்றியில் நாங்கள் ஒரு பங்காளியாக பங்காளியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த திரைப்படத்தில் நடித்த அனுபவம், அந்த இடங்களும் படம் பிடிக்கப்பட்ட இடங்களும் மிக அழகான அழகா மஸ்கேலியா பிரதேசத்தில் அந்த அனுபவம். மலையகத்தின் அழகை அதே நேரத்தில் நட்சத்திர நடிகர்கள் பட்டாளம், அங்கு நிறைய நடித்த அனைவரும் சிறப்பான நடிகர்கள், உண்மையா. நிறைய அறிமுகம் கிடைக்க பெற்றது, சகோதரங்களாக நல்ல அறிமுகம் கிடைத்ததும் ஒரு வரம் தானே. வரம்தான் நிச்சயமாக. ஏனென்றால் அது ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமாக அமையும் என்றுதான் நாங்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அதில் அவருடைய எதிர்கால சினிமாவுக்கு இலங்கையில இன்னும் உத்வேகத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய எதிர்கால சினிமா உண்மைதான். ஏனென்றால் எல்லாரும் படம் எடுக்கிறார்கள், இல்லை எல்லாரும் எடுக்க வேண்டும். அது ஏனென்றால் அது வெறும் தொழில்நுட்ப உபகரணத்தை மாத்திரம் நம்பி இல்லை, அதை சரியான முறையில் அதை கொடுக்க வேண்டும். அந்த வர்த்தக சினிமாவையும் கட்டமைக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு படம் செய்தால் அந்த படம் தோற்கும் போது அந்த ப்ரொடியூசரை பொறுத்தவரையில் ப்ரொடியூசருக்கு லாஸ்ட்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. அந்த ப்ரொடியூசர் கொடுக்கின்ற இன்னொரு இயக்குனருடைய வாய்ப்பு அங்கு மறுக்கப்படுகின்றது. அதை சார்ந்து இயங்குகிற தொழில்வாண்மையான கலைஞர்களுடைய வருமானமும் அங்கு இழக்கப்படுகிறது. ஸோ இதை சரியாக நாங்கள் அந்த மேத்தமெட்டிக்ஸாக கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அந்த வகையில் இந்த அதிரன் திரைப்படத்துடைய அணுகுமுறை என்பது நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். நிச்சயமா உண்மையிலே அது பேசப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் அமையும். ஏனென்றால் அதனுடைய அந்த தொழில்நுட்பங்கள், அதை போல அந்த திரைப்படத்தினுடைய அந்த அழகை பார்க்கும்போது மிக அற்புதமாக வந்திருக்கிறது. குறிப்பாக உண்மையிலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இலங்கை திரையிலே வந்து கொண்டிருந்த ஒருத்தர் தென்னிந்திய சினிமாவிலேயும் கால் பதித்துக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ராசையா திரைப்படத்தினுடைய இயக்குனர் கண்ணன் அவர்களுடைய திரைப்படத்திலே மிக விரைவிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறோம். அதை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டா சந்தோஷமா. ஓமம் ராசையா திரைப்படத்தை இயக்கிய கண்ணன் அவர்களுடைய பைலா திரைப்படம், சமுத்திரக்கனி பிரதான கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் திரைப்படத்தில் யோகி பாபு, இன்னும் பல தெலுங்கு நடிகர்கள் உட்பட பெரிய பட்டாளம் நடிக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கை இந்த அதிரன் திரைப்படத்தின் ஹீரோயின் மிச்சேல் அவர்கள் அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். அதோடு கவிஞர் அஸ்வின் அவர்கள் அந்த பாடல் எழுதியிருக்கின்றார். அதோடு இலங்கையை சேர்ந்த சிங்கள இசைக்கலைஞர் தான் அது பின்னணி இசையமைக்கின்றார். இந்த இலங்கையர்களோடு சேர்த்து நான் ஒருவனாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் ஷியாமலா நிரஞ்சன் அவர்களும் அதன் திரைப்படத்தில் நடித்த அவரும் இந்த கதாபாத்திரத்தில் முக்கியமான பாத்திரம் ஏற்றிருக்கின்றார். இதெல்லாம் இந்த ஒபிஷியல் நாங்கள் தெரியப்படுத்தக்கூடிய விடயங்கள் என்பதால் நான் சொல்கின்றேன். இதை தாண்டி இது ஒரு திரைப்படம், இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3 திரைப்படங்கள் உத்தியோகபூர்வமாக அவருக்கு புக்கா இருக்கு. ஆனாலும் அதை இப்போது சொல்லக்கூடிய சூழல் இல்லை. நிச்சயமா அவருடைய திரைப்படங்கள் வெளியே வந்த பிறகு நாங்கள் பார்க்கலாம். அப்படித்தானே? கண்டிப்பா நெறிமுறை. எனவே அதுக்கென்று சொல்லி ஒரு நெறிமுறை இருக்கிறது, அதற்கு பின்னதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் இப்போது வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், குறிப்பாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இந்த சினிமா என்கின்ற விடயத்திலே ஒரு காலை பதித்திருக்கிறார்கள். இதுல அவர்கள் அகலக்கால் விரிக்கின்றது அல்லது ஓரளவுக்கு பொறுத்திருந்து இந்த சினிமாவுக்குள்ளே நாங்கள் எங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம் என்று பல நோக்கங்கள் இருக்கிறது. இதுல எப்படியான வகிபாகம் அவர்களுக்கு உண்மையிலே பொருந்தக்கூடியதாக இருக்கும்? நல்ல கேள்வி. நாங்களும் இந்த ஏஜ் டிசைட் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, நாங்களும் இந்த நோக்கத்தோடு தான் உள்ள வந்து கற்று தெளியும் போது சரியான முறையில் எங்களை மூத்தவர்களுக்கு வழிகாட்டிகளும் இல்லை. ஆனால் இப்பொழுது அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவு சமூக வலைதளங்கள், இணைய பாவனைகள் என்பது அது பல விடயங்கள் கற்றுக் கொடுக்கின்றது. இது குறிப்பாக இந்த கலைப்படைப்புகள், படைப்பாளிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலில் எங்களோட பிராண்ட் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேசஸ் எங்களுக்கு நிறைய இருக்குது. அதாவது புலம்பெயர் தமிழர்கள் எங்களுக்கு பெரிய ஒரு மார்க்கெட், பெரிய ஒரு சந்தை, எங்களுக்கு உலகம் பூராவும் பரவி இருக்கின்றார்கள், வசதியாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய பாப்புலேஷன், இப்போ சிங்கள மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் சிங்கள படம் எதுவென்றாலும் விரும்பி பார்க்கக்கூடிய சூழலில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இலங்கையில் 170 திரைப்படம் இது தியேட்டர்ஸ் இங்கே இருக்குதுன்றா கிட்டத்தட்ட 80% சிங்கள திரைப்படங்கள் தென்பகுதி மையப்படுத்தியாக. ஆனால் அதிகமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய திரைப்படங்கள் எது என்று பார்த்தால், பார்க்கக்கூடிய ஆட்களை டார்கெட் பண்ணி அங்கே ஸ்கிரீன் பண்ணுற படத்தை பார்த்தால் இந்திய திரைப்படங்கள், தென்னிந்திய திரைப்படங்கள் மையப்படுத்தியதாக இருக்கும். ஆனால் படைப்புகள் எது அதிகமாக வருதுன்னு பார்த்தால் சிங்கள திரைப்படங்கள் அதிகமாக வரும். ஆனால் வேல்யூ, அவங்க இன்கம் என்பது தென்னிந்திய திரைப்படங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஓகே, சரியான ஒரு படத்தை கொடுத்தா அது இலங்கையும் கடந்து உலகம் பூராவும் சென்றடையும். சரியான படம் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் அதை கற்றறிந்து மெருகேற்றி அந்த படத்தை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக ஐரோப்பாவில் இருக்கிறவர்களும் சரி, கனடா, லண்டன், அமெரிக்கா இங்கே இருந்தவர்களும் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றார்கள். ஏன்னா மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது.
சில நேரங்களில் எம்மவர்களை எம்மவர் படைப்பென்றால் இன்னும் அதை தூக்கி கொண்டாடுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். அதுக்காக நாங்கள் நாம செய்வது சரியை நம்பி கொண்டு கொடுக்க முடியாது. சரியான தரமான படைப்பை கொடுக்கும். இதை நான் ஏன் சொல்ல காரணம் என்றால், நான் கூட தவறாக செய்துவிடக் கூடாதுன்னு ஒரு தவறுன்னு சொல்ல வரவில்லை. எல்லா படைப்புகளும் படைப்புகள் தான். ஆனா அதை நல்ல தரமாக கொடுக்க வேண்டும். ஒரு நம்ம எல்லாருமே ரைஸ் அண்ட் கறி சாப்பிடுறாங்க. ஆனா நிச்சயமா டிஷ்ஷஸ் இருக்கு தானே, டெக்கரேட் பண்ண அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். அதில் பல விடயம் இருக்குது. கிரியேட்டிவ் சொல்லும்போது டெக்னிக்கலும் டெக்னாலஜி எல்லாமே சம்மந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது. அது டைமிங் பார்க்கணும் அந்த விஷயத்துல. இந்த நேரத்துல என்ன படங்கள் வரப்போகுது, சில நேரத்தில் நல்ல படங்களா இருக்கும். இந்த போட்டி இடத்தில் நாங்கள் விடும்போது, இப்பொழுது இந்த படம் என்ற ஒரு மூவியை நான் ஒரு காலப்பகுதியை கணிப்பிட்டு விடும்போது, அந்த இடத்தில் தென்னிந்தியா சினிமாவுடைய தாக்கம், வட இந்தியாவுடைய சினிமாவுடைய தாக்கம் கூட விழுத்தி அழித்து விட்டுரும். எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் விட வேண்டும். அதே நேரத்தில் மிகப்பெரிய பொருளாதார செலவில் எடுக்கப்பட்ட படம் வெற்றி அடையும் என்றது கூட நாங்க நம்ப முடியாது. இந்தியன் 2 பாருங்க, மிகப்பெரிய விடாமுயற்சி படத்தை பாருங்கள், எல்லாமே ப்ரொடியூசரை கடையை இழுத்து பூட்ட கதைகளாக போய்விட்டது. ஆனால் மலையாள சினிமா என்பது லோ பட்ஜெட், தினசரி அதை பற்றி பேசுகின்ற அளவு பேசுபொருளாக அந்த படங்கள் இருக்கின்றன. கதையினுடைய கருப்பொருள், அதனுடைய வெயிட், அந்த இருக்கை நுனியில் உட்கார வைத்து அந்த படத்தை கண்வெட்டாமல் பார்க்கிற அளவு அவர்களுடைய ஸ்கிரீன் பிளே. நிச்சயமா அது மாதிரி வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட பல திரைப்படங்கள் இன்றும் தங்களுடைய பேசக்கூடிய இருக்குது. ஆஸ்கார் வரை போகின்றது, பல விருதுகளுக்கு போகின்றது. ஈரானிய திரைப்படங்கள், தென்கொரிய திரைப்படங்கள், வியட்நாம் ஆக்கள், தென்கிழக்காசிய நாடுகள், பல திரைப்படங்கள் நாங்கள் அதை பார்ப்பது குறைவு. அவர்களுடைய பட்ஜெட்ஸ் எல்லாம் எங்களுடைய பட்ஜெட்டை விட மிக குறைவு. ஆனால் தங்கள் வாழ்விலை சம்பந்தப்பட்டு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதை மக்கள் நேசிக்கின்ற விடயம் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் படம் எடுக்கின்றதுன்னு சொல்லிவிட்டு ஓகே அதை எடுக்க வேண்டும். கமர்ஷியல் சினிமாவுக்காக சில படங்கள் எடுக்கலாம். அதுக்காக நாங்கள் ஒரு மதுரையில் நடக்கின்ற சம்பவத்தை மையமாக கொண்டு அப்படியான சில கலாச்சாரங்களை காட்டுவதை விட எங்கள் வாழ்விலே, என்றால் கமலஹாசன் கூறியது போல ஒரு விஷயத்தை நான் திருப்பி ஞாபகப்படுத்துகின்றேன். ஈழத்தமிழர்கள் மத்தியில் பல கதைகள் புதைந்து கிடக்கின்றன சொல்லியிருக்கின்றார். ஸோ அவ்வாறு பல கதைகள் எங்களுக்குள் இருக்கின்றது. அதை சொல்லுகின்ற முறை இருக்கின்றது. அதை சுவாரஸ்யமாக, விறுவிறுப்பாக, பதட்டத்தோடு, எல்லாமே கோர்வையாக, சிசை, எடிட்டிங் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த கற்பனையான அந்த அவுட்புட் வரும்போது நிச்சயம் அது தரமான ஒரு படைப்பு வெற்றியாகும். கண்டிப்பாக வெற்றியாகும். நிச்சயமாக. ஏனென்றால் அவர் சொன்னது போல எங்களுடைய படைப்பு நிச்சயமாக தரமானதாக வர வேண்டுமா, எங்களுடைய திரைத்துறை, எங்களுடைய கதை இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து எடுக்கப்படுமாக இருந்தால் நல்லதொரு படைப்பு நிச்சயமாக வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. குறிப்பாக இப்போது இந்த திரைத்துறை என்பதுக்கு அப்பால் ஊடகம் சார்ந்து பயணிக்கணும் அப்படின்றவங்களுக்கு எப்படியான விஷயத்தை சொல்லணும்? ஊடகம் நல்ல கேள்வி. இப்போ அது இந்த காலப்பகுதியில் இணைய ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்தபடியா இந்த விடயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் முதலாவது உண்மையை அறிந்து கொள்வது. நீட் அ சோர்ஸ், மூலம் செய்தியின் மூலத்தை தெரிந்து கொண்டுதான் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஆனால் கவலையான விடயம் என்னென்றால், மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுபவர்கள் கூட எது உண்மை இது பொய்ன்னு தெரியாமல் ஏஐ வீடியோவை கூட இப்போ அண்மைய காலத்தில் ஒரு போன கிழமை பார்த்தேன், அதை செய்தியாக பகிர்கின்றார்கள். அவ்வாறல்ல, இந்த வெகுஜன ஊடகங்கள் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஊடகங்கள். இணைய ஊடகங்கள் என்பது போது அவர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. என்றால் இது ஓர்டர் நாங்கள் சீஃப் எடிட்டர்லேருந்து எடிட்டர் அப்படின்னு பத்திரிகை துறையை பார்த்தா ஒரு செயின் உண்டு. அது மாதிரி நியூஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போகிறோம்னா பெரிய ஒரு ஃபில்டரிங் ஓடர்ஸுக்குள்ள தான் அவுட்புட்டில் நியூஸ் வரும். எல்லாமே ரீசெக் பண்ணி கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தா போகும். ஆனால் நாங்கள் சோஷியல் மீடியா, வெப்சைட் நியூஸ் பார்க்கும்போது ஒரு பட்டன்லேயே நியூஸை போட்டுருவோம். அதை நாங்கள் மிக அவதானமாக பார்க்கணும். ரீகன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது. அதை கூட சட்ட ரீதியாக ஊடக சட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஊடக நெறிமுறை முக்கியமான விடயம். என்றால் அது நாளைய உங்களுக்கு டிஃபமேஷன் கேஸ் கூட, அவதூறு வழக்குகள் கூட உங்கள் மீது பதிவு வாய்ப்புகள் இருக்கின்றது. அது இன்னொரு பிரித்தவர்கள் நேரடியாக தாக்குகின்ற விடயங்கள், அதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கின்றது. அந்த நாகரிகங்கள் எல்லாம் கடைபிடித்து அதை பற்றி கொஞ்சம் படிக்க வேண்டும், அறிய வேண்டும், தெரிய வேண்டும். சில அனுபவங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான விடயங்கள். நிச்சயமாக. எனவே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலே குறிப்பாக இப்போது இந்த 2 துறைகளிலுமே சரிசமமாக பயணிக்கிறீர்கள். எதிர்காலத்தில் இலக்கு அப்படி என்று சொல்லி இந்த துறை சார்ந்து நிர்ணயிச்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்குமா? இலக்கு என்று ஒன்று இருக்கு, அதை நோக்கி தான் சரியா போயிட்டு இருக்கிறேன். அது பயணங்களோட தொடர்புபட்ட விடயங்கள் தான். கண்டிப்பா அது ஊடகத்தோடு பயணிக்கின்ற விடயம். அதே நேரத்தில் என்னுடைய உண்மையான ப்ரொஃபஷனல் நான் ஒரு ஐடி அந்த துறை சார்ந்த, அதை தொடர்ச்சியாக நான் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கின்றேன். என்றால் அனைத்து துறைகளும் பொருளாதார நிலைய ரீதியாக வலுப்படும் என்பதை நம்ப முடியாது. கண்டிப்பா எந்த நல்லதோ கெட்டதோ, வெற்றியோ தோல்வியோ, அனைத்துக்குமான காரணம்
அது நானாத்தான் கொள்ளும் தவிர மற்றவர்கள் மீது கை கை காட்டக்கூடாது. காட்ட முடியாது. ஸோ அதற்கான பதிலை நான் எனக்குள் தேடிக்கொள்ளும் போது பல விடயங்களில் நான் சரி செய்து கொண்டு போவேன். நிச்சயமா. எனவே உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயம். இன்றைய தினத்துல வந்து அவருடைய நேரம் காலம் என்றது மிக பொன்னான ஒரு விஷயம். உங்களுடைய இந்த காத்திரமான நேரத்தை எங்களுக்காக மின்னல் 24 இணையதளத்துக்காக இன்றைய தினம் ஒதுக்கியதுக்காக எங்களுடைய இணையதளம் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஏனென்றால் அற்புதமான தமிழில் அழகாக பேசி நேர்கள் கண்டிருக்கீங்க. இந்த காலத்துல நல்ல தமிழ் பேசுகின்ற உதவியாளரை காண்பது அரிது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாவட்ட ஊடகம், மட்டக்களப்பு மாகாண ஊடகம் என்ற வகையில் கண்டிப்பாக உங்கள் பொறுப்பு வாய்ந்த நபர்கள் வேணும். ஏனென்றால் நம்மவர்களை ஏற்றி விடணும், ஏற்ற வேண்டும். அதுவில்லை, அர்ப்பணிப்பு என்பது முக்கியம். பார்க்கும்போது தெரிகின்றது. கடமைக்காக நீங்கள் இங்கே இருக்கவில்லை. நானும் அது உங்களை பார்த்தாலே டயர்ட் என்ற ஒரு விஷயமே வராது. ஏனென்றால் இப்படியான இடத்தில் நாங்கள் எங்களால் உதவிகள் சப்போர்ட்டுகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தான் எங்களுக்கு வரும். வாழ்த்துக்கள். உங்களை போன்றவர்களை நீங்களும் இங்கிருந்து உருவாக்க வேண்டும் என்றால், நான் பார்த்ததில் வியந்த ஒரு மாவட்டம் இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு மட்டக்களப்பு மாவட்டம். என்றால் ஒரு வகுப்பறை என்று பார்த்தா கதைக்கலாம் கண்டிப்பா வேறு வேறு இடங்களில் பார்க்கும்போது ஒரு 30 பேர் ஒரு ஸ்கூல்ல கிளாஸ்ல இருப்பாங்க. அதில் ஒரு இங்க வந்து அந்த பேட்ச்ன்னு எடுத்தா அந்த பேட்சில் ஒரு மியூசிஷியன் இருப்பான், ஒவ்வொருத்தர் தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஒரு கிளாஸ்லே ஒரு 2 ஆர்கனிஸ்ட் இருப்பான், ஒரு கவிஞர் இருப்பார்கள். 30 பேர் 30 டேலண்ட், விதமான டேலண்ட்கள் இருக்கும் இந்த கிழக்கு மாகாணத்தில். நிச்சயமா இதெல்லாம் ஒருங்கிணைத்து செய்தால் இது ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு இடமாக இடம் கண்டிப்பா இருக்குது. அதை சரியான அவுட்புட் கொண்டு வர வேண்டும். நிச்சயமா. அதனால உங்களுக்கும் இப்படியான வரைகளை வெளியே கொண்டு வருவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமா. உண்மையிலேயே ஒரு சிறப்பான நேர்காணலே எல்ரோய் அண்ணா அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். இன்றைய தினம் மின்னல் 24 இணையதளத்திலே அவர் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த சிறப்பான நேர்காணலை வழங்கியதற்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களுக்கும் அன்பான நன்றிகள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.